1 தமிழ் புத்தாண்டு பராபவநாம சம்பத்சரம். இது தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றதை விட உலகத்தின் புத்தாண்டு என்று சொல்லலாம். ஜோதிஷ சாஸ்திரம், பாகவதம் முதலான புராணங்கள் எல்லாமே சித்திரை 1ஆம் தேதியைத்தான் புத்தாண்டு என்று சொல்கிறது. இதை நிரூபிக்க கூட முடியும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. இந்த வருஷத்துக்கு பராபவ வருஷம், அதுவும் செவ்வாய்க்கிழமையில பிறக்கிறது. மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இந்த ஆண்டு உண்டு. ரொம்ப செழுமையா இருக்கும். சுபிக்ஷம் ஏற்படும். மாறி மழை பொழியும். பயிர்கள் நன்கு விளையும். உலகத்தின் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் பற்பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற வருடம். மக்கள் சௌக்கியமா இருப்பா. உயிர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த சித்திரை மாதம், சித்திரை நட்சத்திர பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, மேஷத்தில் சூரியன் உச்சம். கொஞ்சம் வெயில் தான், ஆனால் வைகாசி 15 தேதிக்கு மேலே மாறிடுமே. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி வரையிலும் நல்ல மழை உண்டு. இந்த பராபவ வருடம் ஒவ்வொரு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்போதெல்லாம் மிகப்பெரிய சுபிக்ஷமான மாற்றங்கள் தான் நடந்திருக்கு. நாமும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். பகவான் கண்டிப்பா அனுகிரகம் செய்வான். சித்திரை 1 விஷுக்கனி நன்னாள். மலையாள தேசத்துக்கும் உண்டு. நாளைக்கு காலையில் சித்திரை 1 ஏப்ரல் 14 அதிகாலையிலே எழுந்து ஒரு கண்ணாடியின் முன் நம்மிடம் இருக்கும் ஐஸ்வர்யங்களை வச்சு, கனிகளை வைத்து, புத்தாடுகளை வைத்து, உறங்கி எழுந்தவுடன் அதை பார்த்து குளித்து புத்தாடை புனைந்து இனிப்புகள் உண்டு. நாளை முதல் இந்த வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு நாம் வளமுடன் வாழ்வோமாகுக.